ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூன் லைஃப் யூடியூப் சேனலில் வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிங்கன்னா, கர்ப்பப்பைக்கு ரொம்ப ஹெல்த்தியான, நம்ம உடலுக்கு ரொம்ப தேவையான ஒரு களி தான் பார்க்க போகிறோம். சத்தான சிகப்பரிசி கருப்பு உளுந்து சேர்த்து உளுத்தங்களி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் சொல்லிட்டு, சிகப்பரிசி ஒரு கப்பும் கருப்பு உளுந்து ஒரு கப்பும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு வீட்டிலே அரைச்சிக்குவோம். 2 ஏலக்காய் போட்டு அரைச்சா வாசமாக இருக்கும். நான் ஏற்கனவே பொடி அரைச்சிட்டேன். நான் அரைச்ச வீடியோ எடுக்கலை. நான் கிண்டு வீடியோ மட்டும் அரைச்சி தனியாக போடுறேன். பொடி எந்த பக்கம் எடுத்து அரைக்கணும்னு சொல்லி வீடியோ தனியாக போட்டு காட்டுறேன். இப்போ எடுத்து வீடு சொன்னால் அரைச்சி வச்ச பொடியை நான் 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். 3 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸு பொடி போடுற அளவுக்கு 3 கப் தண்ணிக்கு 1 கப்பு பொடி போட்டு நல்லா இந்த வேகணும். நல்லா களி வெந்தால் மட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் வேகக்கூடாது. அந்த தண்ணி நல்லா சுண்டி வேகிற அளவுக்கு பாருங்கள். சுண்டி வந்த பிறகு உங்களுக்கு தேவையான நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். கருப்பட்டி இன்னும் டேஸ்ட்டு எனக்கு கருப்பட்டி இல்லை, அதனால் நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை உங்களுக்கு தேவையான இனிப்பு எவ்வளவோ சேர்த்து வச்சு நல்லா இந்த வெல்லமும் அந்த களி பவுரும் நல்லா சேர்ந்து கொதிக்கணும். நல்லா கொதித்து சுருண்டு வரணும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சில பேர் நெய் ஊற்றிக்கிடுவாங்க கேள்விப்பட்டேன். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். சும்மா ஒரு 25 ml நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா கிண்டியிருக்கேன். அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே மேலே வரணும். அது களி கொதிக்க சுருண்டு வர எண்ணெயை ஃபுல்லாக கக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு. வானல் ஒட்டவே இல்லை. நல்லா கை விடாமல் கிண்டுங்க. கொஞ்சம் கிண்ட கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக கிண்டி எடுங்க. பாருங்கள், ஒட்டவே இல்லை வானலில். நான் இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டுங்க. களி ஒட்டக்கூடாது. உங்களுக்கு தேவையான நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. கிண்டி ஒரு டைம் மட்டும் கிண்டி அதை அன்றைக்கே சாப்பிடுங்க. வச்சுலாம் சாப்பிடாதீங்க. பொடி மட்டும் மேக்ஸிமம் அரைச்சி வச்சுன்னா தேவைன்றப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் எனக்கு மட்டும் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கூட இம்மா பொடியாக கேட்டேன். கொஞ்சம் தான் இருக்காது, கிண்ண கொஞ்சம் தான் வரும். ஃபுல்லாக பாருங்கள், கிண்டிட்டேன். வானல் ஒட்டவே இல்லை. ஒட்டாவது நல்லா ஃபுல்லாக சுருண்டு வந்தோடனே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த களி ரொம்ப நல்லது உடம்புக்கு. மென்சஸ் வர டைமில் மென்சஸுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. மென்சஸ்